கேஷ் மெமரிங்கிறது ஒரு ஸ்மால் ஹை ஸ்பீட் ஸ்டோரேஜ் ஏரியா இன் கம்ப்யூட்டர். ஓகேவா? கேட்ச் இப்போ நமக்கு வந்து ஒரு டேட்டா வேணும் அப்படின்னா செகண்டரி மெமரியில இருந்து நம்ம மெயின் மெமரிக்கு வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்றோம். தட் இஸ் மூவ் பண்றோம். அதுல இருந்து கேட்ச்க்கு மூவ் பண்ணி அங்க இருந்து சிபியுக்கு வந்து நம்ம எக்ஸிகியூஷனுக்கு வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் வந்து நடக்குது. ஓகே, இதுல நம்ம பிரைம் மெமரியில இருந்து டைரக்டா சிபியுக்கு வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் வந்து நடக்கும். ஓகே, டேட்டா இன்ஸ்ட்ரக்ஷன் அதெல்லாம் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம். பட் இந்த கேட்ச் மெமரி எதுக்காக அப்படின்னா, இது வந்து ஒரு ஃபாஸ்டர் மெமரி தட் காப்பீஸ் த டேட்டா தட் ஆர் ஃப்ரீக்வென்ட்லி யூஸ்ட் மெயின் மெமரி லொகேஷன். இந்த மெயின் மெமரியிலேருந்து சில டேட்டாஸ் மட்டும் அடிக்கடி தேவைப்படுற மாதிரி இருக்கும். அந்த ஃப்ரீக்வெண்டா யூஸ் ஆகிறத நம்ம கேட்ச் மெமரியில ஸ்டோர் பண்ணிட்டு இருப்போம். இதுதான் கேட்ச் மெமரியோட கான்செப்ட். ஓகேவா? கேட்ச் மெமரி அப்படின்னா தட் ஸ்மாலர் அண்ட் ஃபாஸ்டர் மெமரி தட் காப்பீஸ் that store the copies of the data from frequently used memory main memory locations. ஓகே, எந்த லொகேஷன்ஸ்ல இருந்து அடிக்கடி டேட்டாவை நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கோமோ அந்த டேட்டாஸோட ஒரு காப்பீஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் கேட்ச் மெமரி. ஓகே, இதுதான் கேட்ச் மெமரியோட மெயின் கான்செப்ட். நெக்ஸ்ட் லெவல்ஸ் ஆஃப் மெமரின்ட்டு இருக்கு. இதுல வந்து என்னென்ன லெவல்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெவல் 1 வந்து என்ன அப்படின்னா ரெஜிஸ்டர்ஸ் இருக்கும். ஓகே, லெவல் 1 அப்படின்னா ரெஜிஸ்டர்ஸ். லெவல் 2 அப்படின்னா கேட்ச் மெமரி. ஓகே, நம்ம இப்போ கேட்ச் மெமரியை பார்க்கறதுனால அது எந்த லெவல்ல வருது அப்படிங்கிறதுக்காக. தென் தேர்ட் வந்து மெயின் மெமரி அண்ட் ஃபோர்த் தான் வந்து செகண்டரி மெமரி. இது வந்து பேஸ்ட் ஆன் ஸ்பீட் வந்து நம்ம வச்சுக்கிறோம். ஓகே, செகண்டரி மெமரி, இது வந்து மெயின் மெமரி. ஓகே, ரெஜிஸ்டர்ஸ் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா தட் இஸ் இன்சைடு சிபியு. ஸோ அது வந்து நல்ல ஃபாஸ்டரா குயிக்கா இருக்கும். ஓகே, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டர்ல ஃபர்ஸ்டா இருக்கும். செகண்ட் வந்து கேட்ச் மெமரி, அப்புறமா தேர்டு, லாஸ்ட் தான் வந்து செகண்டரி மெமரியா இருக்கும். ஓகேவா? இது வந்து லெவல்ஸ், மெமரியோட லெவல்ஸ்னு வச்சுக்கலாம். லெவல்ஸ் ஆஃப் மெமரியில ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர், செகண்ட் கேஷ் மெமரி, தேர்ட் வந்து மெயின் மெமரி அண்ட் செகண்ட் மெமரி. ஓகே, இது பார்த்தாச்சு. இப்போ நம்ம கேட்ச் மேப்பிங் பத்தி